அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்ளுங்கள் என யார் வீட்டு வாசலிலும் நிற்கவில்லை என ராஜன் செல்லப்பாவின் பேச்சுக்கு ஓ பன்னீர்செல்வம் மறுப்பு தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது மகனை ஜெயலலிதா தான் மாவட்ட செயலாளராக நியமித்தாரே தவிர தான் யாரிடமும் சிபாரிசு செய்யுமாறு தெரிவிக்கவில்லை என கூறினார். மேலும் தங்களை பற்றி பேசுவதை உதயகுமார் இனிமேல் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். பிரிந்து கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். ஏதோ யாரிடமும் நான் என்னை அழைத்து கொண்டு போய் யாரிடமும் சேர்க்க வேண்டும் என்று இதுவரை நான் சொன்னதே கிடையாது. ராஜன் செல்லப்பாண்டன் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்காக சிபாரிசு செய்கிறேன் என்று வேற சொல்லியிருக்கிறார். எனக்காக வேண்டி யாரும் பரிந்து பேச தேவையில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து சக்தியும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். செயல்பட்டால்தான் எதிர்வருகாலங்களில் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற ஒரு வல்லமை சக்தி அவங்களுக்கு இயற்கையிலேயே உருவாகும் என்பதை தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒழிய எங்களை எல்லாம் சிபாரிசு செய்வார் ஒரு தோணியில் அவர் பேசியிருக்கிறார். அது அவருக்குரிய அழகல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மகன்கள் என்னிடம் வந்து சொன்னார்கள். அப்படியே என்று கேட்டு டாக்டர் வெங்கடேசனை சந்திக்கின்ற பொழுது வெங்கடேசன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார், அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலையில் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் 2008 காலத்தில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே, நான் தான் பன்னீர்செல்வத்துடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும். உதயகுமார் எப்படி சொல்றதே புரியவில்லை. அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுரையில் வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆக அம்மாவே உத்தரவு போட்டதற்கினால் யாருடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை. இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட மறு உருவம் தான் எடப்பாடி. ஐயோ சாமியை மறுபடியும் நீங்க நகைச்சுவையாவே கேட்டுக்கிறதே அப்படியே